இப்போ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? என்ன சொல்றீங்க? அட, இப்போ நீ என்ன மாதிரியான Dress போட்டுட்டு இருக்க? இந்த வீட்ல உன்னோட மச்சனனும் இருக்கான்ல, உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருக்கா இல்லையா? சரி, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். எந்த சேஞ்சும் தேவையில்லை. போய் சீக்கிரமா குளிச்சுட்டு புடவை கட்டிட்டு வா. போ. என்கிட்ட புடவை எதுவும் கிடையாதே. புடவை இல்லையா? ஐயோ கடவுளே, எல்லாம் போச்சு. எனக்கு எப்படி ஒரு மருமகளை கொடுத்துருக்கீங்க. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி. ஓ காட், இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு புரியலையே. காலங்காத்தால புடவை கட்டணுமா? சீரியஸ்லி? மருமகளே, சொல்லுங்க அத்தை. இத வாங்கிக்கோ. கொடி. ரோகன் எனக்காக பனாரஸ் புடவையா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கான். நான் ஒன்னும் மாடர்ன் கிடையாதுல்ல. இந்த மாதிரி டிசைன் போட்ட புடவையெல்லாம் நான் கட்ட மாட்டேன். இதெல்லாம் நீயே கட்டிக்கோ, சரியா? போ. ரோஹன், ரோஹன் எழுந்துரு. ரோஹன், இந்தா உங்க அம்மாவோட ஆசீர்வாதம். என்னாச்சு? உங்க அம்மா எனக்கு saree கொடுத்திருக்காங்க. இங்க பாரு நிமி, ப்ளீஸ் இத கட்டிக்கோ. ஏன்? எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. ரோஹன், எனக்கு saree கட்ட தெரியாது. அப்புறம் அது எனக்கு கம்ஃபர்டபிளும் கிடையாது. போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு. இங்க பாரு நிமி, ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. மம்மியோட சந்தோஷத்துக்காக அடிக்கடி கட்டிக்கோ. ஏன்? அப்புறம் உனக்கு கம்ஃபர்டபிள் ஆனதும் நீ அதையே கட்டிக்கலாம்ல. ரோஹன், நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்ற? அப்புறம் நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு நீ நினைக்கிற? இங்க பாரு நிமி, நான் உன்கிட்ட சொல்ல முடிஞ்ச விஷயத்த என்னால மம்மி கிட்ட சொல்ல முடியாதுல்ல. கட்டிக்கோ. ஏன்? ஆன்லைன் பார்த்து கட்டிக்கோ ப்ளீஸ். என்ன தூங்க விடியா ப்ளீஸ், எனக்காக. சரி, உனக்காக வேணும்னா நான் கட்டிக்கிறேன். ஆனா நான் தினமும் கட்டிக்க மாட்டேன். ஐ அம் டெல்லிங் யூ. தேங்க் யூ. இவளுக்கு ஒரு புடவை கட்டுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதா? என்ன பண்றானே தெரியல. அத்தை கரெக்டா இருக்கா? நீ என்ன இப்படி புடவை கட்டிட்டு இருக்க? இது சரியா இல்லையா? இது இப்படி சரியா இருக்கும். அதுக்கு நீ புடவை சரியா கட்டியிருக்கணும்ல. சரி, ஒழுங்கா நேரா நெல்லு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட, நான் தப்ப சரி பண்றேன். புடவை கட்டுறது எப்படின்னு உனக்கு சொல்லி தரேன். புடவையை எப்படி கட்டணும்னு ஒரே ஒரு தடவை தான் சொல்லி கொடுப்பேன். அதுக்கப்புறம் நீ தான் ஒழுங்கா கட்டிக்கணும். அடிக்கடிலாம் சொல்லி தர மாட்டேன், புரிஞ்சுதா? இத இப்படி இப்படி புடி. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ. நமக்குன்னு நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அதாவது காலையில 5:30 மணிக்கெல்லாம் கரெக்டா எழுந்து கீழே வந்துடணும். எந்திரிச்சு குளிச்சு புடவைய ஒழுங்கா கட்டிக்கணும். நல்லா ரெடி ஆயிடணும், புரியுதா? அதுக்கப்புறமா என் காலில் விழுந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அட, உன்னோட இந்த வயித்தை உள்ள தள்ளு. அதுக்கப்புறமா உன்னோட முந்தானிய இந்த மாதிரி அழகா தலையில போட்டுக்கணும். யாராவது வெளியில இருந்து வந்தாங்கன்னா இந்த முந்தானி உன் தலையில தான் இருக்கணும். அப்புறம் பூஜை ரூமுக்கு போய் கடவுள்கிட்ட மண்டிட்டு ஒழுங்கா சாமி கும்பிடணும். அதுக்கப்புறமா தான் கிச்சனுக்குள்ளே நுழையணும், புரிஞ்சுதா? குளிக்காம கொல்லாம என் கிச்சனுக்குள்ள நுழையிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்புறம் உன்னோட இந்த பீரியட்ஸ் டைம் எல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லிடணும். அந்த மாதிரி நாள்லாம் நீ கண்டிப்பா கிச்சனுக்குள்ள நுழையக்கூடாது. புரிஞ்சுதா? சரி, வா, வந்து ஆசீர்வாதம் வாங்கு. அப்படி வாங்க கூடாது, முழுசா உட்காரு. முழுசா உட்கார்ந்து வாங்கணும். சரி. என்ன சரி சரின்னு சொல்லிட்டு இருக்க? 3 தடவை என் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். சரிங்க அத்தை. இதுதான் சரியானது, புரிஞ்சுதா? என்ன சரி சரின்னு சொல்லிட்டு இருக்க? இப்படிதான் பண்ணணும். சரி, போய் எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்ணு. ஆனா அத்தை, அது வந்து எனக்கு. என்ன எனக்கு? மம்மி,
நிமிக்கு சமையல் பண்ணலாம் தெரியாது, ஆனா அவ கத்துக்குவா. கத்துக்குவானா என்ன அர்த்தம்? இவளோட அம்மா அப்பா எல்லாம் ஒரு குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு இவளுக்கு சொல்லி கொடுக்கவே இல்லையா? இங்க பாருங்க அத்தை, எப்பயுமே நான் வீட்ல இருந்தது இல்ல, வெளியே தான் இருந்திருக்கேன். 10th கிளாஸ்க்கு அப்ப படிக்கிறதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஜாபுக்கு போயிட்டேன் நான். என்ன சென்னை அண்ணா? அபி, அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. அட இவ எதுக்காக பண்ணணும்? மருமக தான் மாமியார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், பையெல்லாம் கிடையாது. புரியுதா? இன்னைக்கு நீங்க டிஃபன் செய்யுங்களேன் ப்ளீஸ். நாளையில இருந்து நிமி ட்ரை பண்ணுவா. நான் ஆஃபீஸ் போகணும், அதுக்கப்புறம் நிமி வீட்டில இருந்து வேலை செய்வாள். ப்ளீஸ் மம்மி. சரிப்பா, கல்யாணத்துக்கு அப்புறமும் உனக்கு என்னோட உதவி தானே தேவைப்படுது, புரியுதா? ஒன்னுத்துக்கும் உதவாதவ. மம்மி நான் சொல்றத கேளுங்க. மம்மி மம்மி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். அண்ணி, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. மம்மி கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன், ஆனா மனசால ரொம்ப நல்லவங்க. அதான் தெரியுது. சார், நான் டீம் கிட்ட கோஆர்டினேட் பண்ணிட்டேன். இன்னும் 15 நாள்ல சாஃப்ட்வேர் டெஸ்டிங் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம லான்ச் பண்ணிடலாம். நாம ஆல்ரெடி லான்ச்சுக்கு ரொம்ப லேட் ஆயிட்டோம். அப்புறம் நீயும் உன் டெட்லைனை கிராஸ் பண்ணிட்ட. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சாலினி அக்கா, யாராவது அவங்க பையனுக்கு யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா என்ன? அட இதுல யாருக்கும் தெரியாம பண்றதுல என்ன இருக்கு? உனக்கு தான் தெரியும்ல, இந்த காலத்துல பசங்கலாம் அவங்க இஷ்டத்துக்கு தானே பண்றாங்க. சரி விடுங்க, நீங்க எதுவும் மனசு கஷ்டப்படாதீங்க. சரி, நம்ம மருமக எங்க? அவளை எனக்கு அறிமுகப்படுத்துங்க. இப்பவே அவளை வர சொல்ல. சார் சார், ஐ எம் ரியலி சாரி. டெட்லைன் கிராஸ் ஆயிடுச்சுன்னு எனக்கும் தெரியும். ஆனா நம்ம மல்டி டெஸ்டிங் பண்ணாம சாஃப்ட்வேரை லான்ச் பண்ணணும்னா அதனாலே கம்பெனிக்கு நிறைய லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இங்க பாரு மருமகளே, இங்க பாரு. இந்தாமா ஒன்னதான். அட இங்க யாரு உட்கார்ந்திருக்கா? நீ யாரு பேசிட்டு இருக்க? அட உன்னை எத்தனை தடவை தான் கூப்பிடுறது? 4-5 தடவை கத்தி கத்தி கூப்பிட்டாச்சு. இது என்னது? இது எதுக்கு நீ காதுல சொருகி வச்சிருக்கேன்னு சொல்லு. அத்தை, எனக்கு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. நீங்க ஏன் உள்ள வந்தீங்க? என்ன நீ என்ன உளறிட்டு இருக்க? இது என்னோட வீடு. இங்க நான் எங்க நினைக்கிறேனோ அங்க நான் போயிட்டு வருவேன். என்ன தடுத்து கேள்வி கேட்கறதுக்கு நீ யாரு? எந்திரி, வெளியே வா. உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்க. கொடே வா. அட, மருமக எங்க போயிட்டா? வரா வரா வரா. அதுக்குள்ள நீ இந்த பிஸ்கெட்டை காலி பண்ணிடு. ஐயோ கடவுளே, நான் என்னெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஓ சாரி, நான் உடனே சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நெல்லு, இப்ப நீ எதையும் மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க என்னத்தெல்லாம் பார்க்கணுமோ அதெல்லாத்தையும் பார்த்தாச்சு. வா, வந்து உட்காரு. முதல்ல இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க, அப்புறம் உட்காரு. சந்தோஷமா இருமா, சந்தோஷமா இரு. போதும் போதும். இதோ இவதான் என் மருமக, பாத்துக்கோ. இவளோட பேரு மிம்மியா. இங்க பாருமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வேலைக்கு போய்கிட்டு இருக்கியா? ஆமா, நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அப்படியா? அதனாலதான் நீ மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கியா? அட எல்லாமே மாடர்ன் தான் கங்கா. அதனாலதான் என் பையன் ரோகன் இவன் பின்னாடி பைத்திய மாதிரி சுத்தி இருக்கான். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நான் செத்தாலும் செத்திருப்பேன், ஆனா இப்படி ஒரு மருமகளை சத்தியமா பாத்துருக்க மாட்டேன். நம்மளாம் நம்ம மாமியார் முன்னாடி இந்த மாதிரி முக்காடு 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 போட்டுட்டு தானே உட்காருவோம். ஆனா இங்க பாரு, இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. இது உங்களோட தப்பு கிடையாது. நீங்க இன்னைக்கும் 1980லயே இருக்கீங்க. இப்போ 2025வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் உங்களுக்கு எதுவும் புரியாது. நானும் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு எதுவும் நினைக்கல. அடடா சாலினி அக்கா, இவ ரொம்ப கோவக்காரியால இருக்கா. வாய் மூடு. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. ஜெனி, ஐ லவ் யூ so much யா. ஜெனி, இங்க பாரு. அண்ணி, நீங்க
இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ ரொம்ப டென்ஷனா இருக்கிறன்ற விஷயம் உன் முகத்திலே நல்லா தெரியுது. அப்புறம் நீ யார்கிட்டயோ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருந்தல்ல? அடடா, நீ எதுக்காக இவ்ளோ பயப்படுற? நீ என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம், சொல்லு. அண்ணி, அது ஒரு பொண்ணு இருக்கா, நான் அவளை லவ் பண்றேன். ஆ, இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவளோட பேரு ஜெனி. நாங்க 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப காதலிக்கிறோம். ஓ, அப்படின்னா இது ஒன் சைடு காதல் கிடையாது. அப்படின்னா எல்லாமே ஓகே தானே? இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? ஏன்னா ஜெனியோட மம்மி ஒரு கிறிஸ்டியன். அதனால மம்மி நேராவே இந்த சம்மந்தத்துக்கு முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இங்க பாரு அபி, நீ இந்த காலத்து பையன். இந்த காலத்துல ஜாதி மதம்லாம் விஷயமே கிடையாது. நீ காதலிக்கிறது உண்மைனா வேற எந்த விஷயமும் பெருசு கிடையாது. அதனால நீ உன்னோட போராட்டத்தை போராடிதான் ஆகணும். அண்ணி, எனக்காக நான் போராடணும்னா என் கூட யாராவது இருக்கணும்ல. எங்க அம்மா, அண்ணா, நான் என்ன பண்ணுவேன்? நீ சரி, ஓகே, ஒரு வாட்டி என் மச்சனனுக்காக நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன், சரியா? நான் ரோகன் கிட்ட இத பத்தி பேசுறேன். ரோகன் அத்தை கிட்ட இத பத்தி பேசுவாங்க. ஒருவேளை அத்தை ஒத்துக்கிட்டாங்கன்னா? அண்ணி, தேங்க்யூ so much. டோன்ட் வரி.